Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSense ல இருந்து என்னால for monthக்கு எவ்வளவு earn பண்ண முடியுது. Then நீங்க ஒரு beginner-ஆ இருக்கீங்க அப்படினா நீங்க எப்படி earn பண்ணலாம். சோ அதுக்கு என்னென்ன சாய்ஸ் இருக்கு. மினிமமா for monthக்கு ஒரு $100 ஆச்சு நம்மளால earn பண்ண முடியாதா அப்படினு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நம்ம ப்ராப்பரா எப்படி வொர்க் பண்ணா நம்மளால ரெவென்யூ மேக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்றது டீடைலா நாம உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அதே சமயத்துல இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோ தான். ஓகேங்களா? எக்ஸ்பெரிமென்ட் வீடியோனா நம்மளால earn பண்ண முடியுமா? உண்மைக்குமே ஆன்லைன்ல அதுவும் முக்கியமா AdSenseல இருந்து earn பண்ண முடியுமா அப்படினு சொல்லி கேக்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் கண்டிப்பா முடியும். சோ நான் எவ்வளவு நாள் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். சோ நாம எந்த நீச்சஸ்ல வொர்க் பண்ணா எந்த அளவுக்கு ரெவென்யூ சக்சஸ்ஃபுல்லா நாம earn பண்ண முடியும் அப்படின்றத A to Z நாம பார்க்க போறோம். சரிங்களா? பிகினர் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வாட்ச் பண்ணீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி நம்ம டைரக்ட்டா நம்மளுடைய டாபிக் உள்ள போயிரலாம். நண்பா நம்ம AdSense ரிலவென்ட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கு மேல நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பெரிமென்ட் ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஃபார் டேக்கு $1ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மந்த்க்கு $1500 வரைக்குமே லைவ் ப்ரூஃபா கொடுத்துருக்கேன். சோ என் சேனல்ல இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துட்டு கரண்டா நாம ஏன் இது போல ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் ஸ்கிரீன்ல பேசுறதுக்கான ரீசன் என்னன்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்வாலிட் கிளிக் அதிகமா எனக்கு நடக்குது. எனக்கு ஆகாதவங்க தென் என்னுடைய காம்படிட்டர்னு சொல்லலாம். தென் என்னுடைய எனிமீஸ்னு சொல்லலாம். தென் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அது போல நீங்க எடுத்துக்கங்க. உங்க சாய்ஸை நான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க நாம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இவரால மட்டும் இவ்வளோ earn பண்ண முடியுது நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறாமையா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. வேணும்னே போய் ஆட் கிளிக் பண்றது, VPN யூஸ் பண்ணி ஆட் கிளிக்கிறது, ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்றதுன்னு சொல்லிட்டு சைட்டை மிஸ்யூஸ் பண்றது, சைட்டை மைக்ரேட் பண்றது, நாம போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள கொண்டு விட்டுறாங்க. ஸோ அதனால என்னால என்னோட டொமைன் நேம் என்னன்றதும் சொல்லலாமா தவிர நீங்க தான் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். அது இல்லாமல் நம்ம பர்சனல் டொமைன்ல என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஒரு டொமைன் போச்சுன்னா எல்லா டொமைனுமே போகிறதுக்கு நீங்கள் விடுவீங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபர்தராக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $88.15 கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா $76.24 கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $602.03 கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $695.74 கிடச்சிருக்கு. பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா $74.41 இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட்டு கிட்டத்தட்ட $152.60 நம்ம விட்ரால் வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி ஒரு பிகினரா இருந்து ஒரு क्वेश्चन உங்களுக்கு ரைஸ் ஆகும். bro ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு Google AdSenseனா என்னன்னு தெரியல. Google AdSense குள்ள எப்படி என்ட்ரி ஆகுறது? இப்போ நீங்க காட்றீங்களா இந்த ரெவென்யூலாம் அது எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்லி பிகினருக்கு இதுதான் பேசிக்கா ஒரு டவுட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல earn பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நீங்க என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படினா இது எப்படி பேக் எண்ட்ல இவ்வளவு ரெவென்யூ நமக்கு ஜெனரேட் ஆகுது அப்படின்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லி முடிச்சறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ரெவென்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் AdSenseல இருந்து நமக்கு earning கிடைச்சிட்டு இருக்குது. AdSenseனா என்ன அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி மூலிமா நமக்கு ரெவென்யூன்றது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மூலிமா நம்ம எப்படி earn பண்ணலாம் அப்படின்னா 2 விதமான சாய்ஸ் இருக்கு. ஒன்று நம்ம யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ஆர் 4000 வாட்ச் அவர் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா மானிட்டேஷன் எப்படி மானிட்டேஷன்ன்ற ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணும்போது ஃபைனலி எங்கே போய் தெரியுமா லிங்க் ஆகும்? Google AdSenseல தான் போய் நம்ம லிங்க் ஆகும். ஸோ அதனுடைய பிளாட்ஃபார்ம் தான் இது. மேலே பார்த்தீங்களா Google AdSenseன்னு போட்டிருக்கா இந்த பேஜஸில். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம நமக்காக ஒரு அக்கௌண்ட் அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், வெரிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நமக்கு போதுன்ற அளவு சப்ஸ்கிரைபர் வாட்சவர் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகுதுன்னா உங்களுக்கு இது போல தான் ஸ்டார்டிங்கில் டேஷ்போர்டு இருந்தது. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் சேனலும் தனியாகவும் வெப்சைட்டு தனியாகவும் பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்களா சைட்டு ஆட்ஸ் ஓமன் இருக்குல்ல அதுக்கு மேலே யூடியூப்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அதுக்கான யூஐ வேறு மாதிரி இருக்கும். வேறு டேஷ்போர்டு காட்டும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இந்த டேஷ்போர்டில் தான் யூடியூப்போடைய ரெவென்யூமே வந்துட்டு இருந்தது. சரிங்களா? சரி ப்ரோ இப்போ AdSenseல தான் ரெவென்யூ வரும்னு சொன்னீங்க. ஆனால் இடையில யூடியூபோடைய டேஷ்போர்டு தனி, வெப்சைட்டோடைய டேஷ்போர்டு தனின்னு சொன்னீங்க. அப்போ வெப்சைட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ மொத்தமே என்னுடைய வெப்சைட்லேருந்து தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. யூடியூப் சேனல்லேருந்து வர கிடையாது. சரிங்களா? ஸோ என்னுடைய வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா
ஃபார் மந்த்துக்கு மினிமமாக $1500 $2000 வரைக்கும் நான் விட்ரால் வச்சுட்ருக்கேன். அதிகபட்சம் $5000 $20000 வரைக்கும் நம்ம விட்ரால் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெப்சைட்டுன்றீங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு பிகினர் கேட்குற கொஸ்டின் வந்து, இப்போ வந்து நீங்கள் ஏதோ ரிசல்ட்டு போய் கூகுளில் தேடுறீங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், தென் நான் வந்து என்னுடைய இதுவில் நான் சொன்னேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் போய் கூகுளில் இப்போ வந்து ஒரு ஆக்டரோட ஃபோட்டோஸ் தேடுறீங்க, ஏன்னா நேம் நான் சொல்ல விரும்பல, மோர் தென் ஏதோ ஒன்று ரிசல்ட்டுக்காக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டாப் 10ல் ஏதோ ரிசல்ட் வருதில்ல, அது ரிசல்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும், ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ரீடைரக்ஷன் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் .com .net .org .xyz இது போல் .us .uk இதுமாரி எந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இன்டர்நேஷனல் டொமைனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது இல்லையா. ஸோ அது என்ன வெப்சைட், அது ஒரு ஐபி அட்ரஸ் தான் நண்பா. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா ஓன் சர்வர் ரன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா 198.168. அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸில் ஆரம்பிக்கும். இது ஐபி அட்ரஸ், சரிங்களா? ஆனால் அதே ஐபி அட்ரஸ் தான் நம்ம ஒரு நேமாக வாங்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதுபோல் ஒரு வெப்சைட்டு வாங்கி ஏர்ன் பண்ணக்கூடியது தான் இப்போது இந்த ரெவன்யூ மொத்தமே, சரிங்களா? சரி, இப்போ வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு எப்படி ப்ரோ அப்படின்னா, உங்களுக்குன்னு வந்து ஒரு ஹோஸ்டிங் ஒரு டொமைன் வந்து வாங்கணும். அது என்ன ஹோஸ்டிங்னா டொமைன்னா, ஹோஸ்டிங் நம்ம போடக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் மோர் தென் நம்ம ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி போடுறோம்ல, A to Z எல்லாமே சேவ் ஆகிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் ஒன்று ஆன்லைனில். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கூகுள் டிரைவ். ஓகேங்களா? எப்படி நம்ம ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணால் 15 GB வந்து டேட்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸ்பேஸ், அதுபோல் தான் நம்ம போடக்கூடிய ஃபோட்டோஸும் சரி மோர் தென் எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் சேவ் ஆகணும் இல்லை, டேட்டா பேஸ், அதுதான் ஹோஸ்டிங்கு நம்ம சொல்லுவோம். டொமைன்னா நம்ம வைக்கக்கூடிய பேருங்க இது. ஓகேங்களா? பேருனா இப்போது நான் இருக்குன்னா என்ன வந்து ராஜ்குமார்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஸோ இது எனக்கு பேர் இருக்கிறத எல்லாம் கூப்பிட்றாங்க, பேர் இல்லைனா எப்படி கூப்பிட முடியும். ஸோ அதுக்காக தான் ஒரு டொமைன் வாங்கணும். டொமைன்ன்றதா ஒரு பேர், அது வந்து .comல வாங்கலாம், .net வாங்கலாம், .org வாங்கலாம். மோர் தென் அவங்களுடைய யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, யூஸருடைய எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்ம டொமைன் வாங்கலாம். அது ஷாப்புக்கு வாங்குறாங்களா, இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு வாங்குறாங்களா, தென் இல்லை அவங்களுடைய ஃபேஷனுக்காக வாங்குறாங்களா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு டொமைன் பேர் இருக்குது. இப்போ .online இருக்குது, .shop இருக்குது, .cloud இருக்குது, அந்தமாரி நிறைய நேம்ஸில் இருக்கும். ஸோ ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு வெப்சைட் வாங்கியாச்சு. வெப்சைட் வாங்கினோடனே என்ன பண்ணணும், ஃபர்தராக நமக்கு அதுக்கான பேசிக் செட்டப்ஸ்லாம் முடிச்சுட்டு கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதாவது அந்த டொமைன் எடுத்துகிட்டு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் டேரெக்டாக நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அந்த பேஜை லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கிரியேட் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கொடுத்துட்டு நம்ம வெப்சைட் நேம் கொடுத்து கனெக்ட் பண்ணுறோம். ஃபர்தராக நம்ம வெப்சைட்டில் குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் 30-50 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்குன்னா மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னா இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஆக்சுவலி இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஏர்ன் பண்ணுறதுக்கு இதுக்கு மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? சரி, இப்போது மானிட்டேஷன் அதாவது வெப்சைட் இருந்தால் தான் இந்த டேஷ்போர்டு கிடைக்கும். கூகுள் AdSense மூலிமா ஓரளவுக்கு ஐடி கிடச்சிருச்சா? சரி, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு மினிமமாக $88 அதிகபட்சம் $500 வரைக்கும் என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸு, இந்த AdSenseல இந்த வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து டுடே டாலர் $88.15 வந்துருக்குல்ல, இது வந்து ஃபார் டேவுக்கு எவ்வளோ தான் லிமிட்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு லிமிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா. நம்ம வெப்சைட்டுக்கு $1000 கிடைக்கலாம், $10,000 கிடைக்கலாம், ஏன் $1,00,000 கூட உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் டேவுக்கு. இது பாசிபிளானா கண்டிப்பாக அது பாசிபிள் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது எப்படி கிடைக்குது, ஏன் கிடைக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பிகினர் ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடியதை பொறுத்தும். கூகுள் ஆட்சன்ஸ் சேம் க்ளோன் பண்ண மாதிரி 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று AdMob, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற விளம்பரங்கள்லாம் AdMobல இருந்தால் நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆட் மேனேஜர், இது அதாவது AdSense அப்ரூவல் வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஆட் மேனேஜரில் அப்ரூவல் வாங்க முடியும். அடுத்தது AdSense 360, அது என்னென்னா ஃபார் டேவுக்கே 1 மில்லியன் யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா மட்டும்தான் AdSense 360ல் அப்ரூவல் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கூகுள் AdSense. ஓகேங்களா? கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தெரியுமா ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகுது. ஒரு யூசர், அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம ஒரு வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மானிட்டேஷன் வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று AdWords வந்து யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா மேனுவலாக ஆட் கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் எங்கே தேவையோ அங்கே வந்து ஆட் வந்து நம்ம வச்சுப்போம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் யூடியூபில் பார்க்குறீங்களா கூட இடையில எங்கேயாச்சும் வந்து விளம்பரங்கள் ஷோ பண்ணலாம். ரீசன் என்ன, அது வந்து எனக்கு வந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்கார ஷோ பண்ணி அதுலேருந்து எனக்கு சம் கமிஷன் கொடுப்பாங்க. அதுபோல் தான் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ப்ரொமோட்டிங் பண்ண வேண்டியது இல்லைங்க. நம்ம குவாலிட்டியாக ஆர்டிகல் போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஆகிடும். ஓகேங்களா? ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஆகுனா நம்ம ஃபர்தராக ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் டாட் SEO, கிரே டாட் SEO அண்ட் பிளாக் டாட் SEO இந்த போல்
அட்வான்ஸ் லெவல் எஸ்இஓலாம் இருக்குது. நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக நம்ம எப்படி எஸ்இஓ பண்ணுறோமோ அதை பொறுத்து ரேங்கிங் ஆகும். ஓகேங்களா? சரி, டாபிக்குள்ளே வந்துடலாம். சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அந்த யூசர் வந்தாலே நமக்கு காசு வருமா, இல்லை வெப்சைட்டில் வரக்கூடிய அந்த விளம்பரங்கள் இருக்குல்ல, அந்த விளம்பரம் பார்த்தா காசு வருமா, இல்லை அந்த விளம்பரம் கிளிக் பண்ணால் காசு வருமானு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு யூசர்ஸ் வராங்கன்னா அந்த யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர விளம்பரங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணணும், கம்பல்சரி கிளிக் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த யூசர் வந்து அவங்க ஆடை கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது ஜஸ்ட் ஃபார் இம்ப்ரெஷன் மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு ஒரு யூசர் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, அந்த விளம்பரம் கிளிக் பண்ணாங்கன்னா ரெவன்யூ வரும்னு தெரிஞ்சிடுச்சா? சரி, இப்போ டாபிக்குள்ளே வரலாம். இப்போ டுடே டாலர் நமக்கு $88 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது எஸ்டே $76.24 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $602.03 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $695.74 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது? $695.74 இருக்குது. டுடேவில் $88.15 இருக்குது. டுடேவும் திஸ் மந்த் ஒன்றா இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலும் சரிங்க, அது $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, ஏன் $1000 வரட்டுமே, $10,000 ஏன் $10,000 கூட வரட்டுமே, எந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது நண்பா. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு வந்து ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் வருது, எவ்வளோ சிபிசி இருக்குது அப்படின்ற போல் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் பாருங்கள் $695.74 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் அது ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் நமக்கு வந்து இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்குது. அதாவது ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்குது. ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ, எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, டுடே டாலர் நீங்கள் அதிகமான அமௌண்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு ஒரு இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 12 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நைட்டு. இப்போ எனக்கு டுடேவில் வந்து $1 இருக்குது. திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $2 இருக்குது. ஆனால் அந்த டுடேவில் இருக்கக்கூடிய அந்த $1 சேர்த்து தான் நமக்கு வந்து $3 காட்டும். அந்த மாதிரி கணக்கில் எடுத்துங்க. அப்படின்னா எனக்கு இப்போ $88.15 வந்து திஸ் மந்தில் அந்த $695 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே எனக்கு $695 காட்டுது. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த டே 1ல் ஆரம்பித்து டே 30 டே, அதாவது மந்த் எண்டு வரைக்குமே இது ஒவ்வொரு நாளும் சேர்த்து தான் திஸ் மந்தில் எவ்வளோன்றது காட்டும். அது மந்த் எண்டில் அது எல்லாமே பேலன்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் விட்ரால்ன்றது ஒன்று நடக்கும். சரியா? சரி, அப்போது டுடே டாலர் எல்லாமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போது எஸ்டே அமௌண்ட்டில் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். டுடே டாலர் எவ்வளோ இருந்தாலும் அது திஸ் மந்தில் காட்டும். ஓகேங்களா? அது தனியாக விட்டுருங்க, அது அதோட முடிஞ்சுது. டுடே டாலர் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே ஒரு 12:05 ஒரு 12:10 இந்த டைமுக்கு நம்ம இந்த பேஜஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகிடுங்க. ஓகேங்களா? அப்போ டுடேவில் என்ன ஆகும்? 0 ஆகிடும். அப்போ மறுபடியும் டுடே எப்போ அமௌண்ட் அப்டேட் ஆகுனா கரெக்டாக நைட்டு 1 மணி. ஓகேங்களா? 12 to அந்த 1 அந்த இடையில இருக்கிற அந்த டைமில் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வராங்க, எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த 1 மணிக்கு மேலே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது டுடே டாலர் எல்லாமே எஸ்டேக்கு வந்துருச்சு. அப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? சரி, அப்போ எஸ்டே அமௌண்ட்டில் எங்கே போச்சு அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய்டும். அப்போ லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய்ட்டு இப்போ ஆல்ரெடி $76.24 இருக்குது. அப்போ லாஸ்ட் 7 டேஸ் கூட போய் அந்த $76 ப்ளஸ் பண்ணிவிடுமா, அதாவது சேர்த்து காட்டுமானா அப்படியுமே கிடையாது. அது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட்டு. இப்போ எனக்கு வந்து 2 நாளில் $300 வந்து $600 கூட வந்திருக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது லாஸ்ட் 7 டேஸ்ன்றது அது அதிகமாகவும் காட்டலாம், கம்மியாகவும் காட்டலாம். சரிங்களா? எப்பயுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாக்ஸில் ஃபஸ்ட்டு 4 செக்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ன்ற செக்ஷன் பார்ப்போம். கரெக்டாக இப்போ அந்த பேலன்ஸ்ன்றது என்னென்னா நமக்கு வந்து விட்ரால் வரக்கூடிய பேயோட செக்ஷன். ஓகேங்களா? திஸ் மந்தில் இப்போது இன்றைக்கி டே, அதாவது ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் இப்போ இந்த மந்த் எண்டுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த மந்த் எண்டில் நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $100 இருந்தால் மட்டுமே நம்மளால் விட்ரால் வச்சுக்க முடியும். இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி $74.41 வந்து இருக்குது. சரிங்களா? அப்போனா இப்போது நமக்கு $100 வேணும். அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு $695 ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட் மந்த்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மந்த்து 28 ஆனாலும் சரி இல்லை 30 மந்த் எண்டு அது என்னவோ ஓகேங்களா, ஒவ்வொரு மந்த்து பொறுத்து உங்களுக்கே தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு ஷார்ப்பாக நமக்கு
இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே அப்படியே இந்த பேலன்ஸ்ன்ற இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். அப்போது $695 இருக்குன்னா அது இந்த $74 கூட போய் ப்ளஸ் ஆகிடும், ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா திஸ் மந்தில் அப்படியே 00 தான் இருக்கும். கரெக்டாக ஒன் டே அந்த நைட்டு மறுபடியும் ஒன் டே வரும்போது மறுபடியும் இந்த திஸ் மந்த் இந்த செக்ஷனில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ பேலன்ஸில் வந்துடுச்சு இல்லையா? இந்த பேலன்ஸில் வந்தோடனே எப்போ விட்ரால் நடக்கும் அப்படின்னா, இங்கே தலைவலி என்ன தெரியுமா? கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் 50 நாளைக்கு ஒரு டைம் தான் விட்ரால்ன்றது ஒரு ஆப்ஷனே எனபிள் ஆகும். ஓகேங்களா? ப்ரோ அது எப்படி ப்ரோ மந்த் விட்ரால் நடக்காதுன்னா, ஆக்சுவலி இங்கே இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு மந்த்துக்கு ஆவரேஜ் 28 நாள் வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் பண்ணி. அப்போ 28 நாள் அமௌண்ட் வந்து இந்த திஸ் மந்தில் ஹோல்ட் ஆகிருக்கு. ஓகேவா? 28 நாளைக்கு அப்புறம் தான் நான் பண்ண போகிறாங்க, இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறாங்க அமௌண்ட்டை. ஓகேவா? அப்போ 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா நமக்கு உடனே கூகுள் AdSenseல அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க, பேங்க்குக்கு போட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதுதான் இல்லை. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி மட்டும்தான் நமக்கு பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சுப்பாங்க. அப்போது அதில் 21ஆம் தேதினா அந்த மாதத்தில், அதாவது ஆல்ரெடி 30 நாள் 28 நாள் வந்து வேலை செஞ்சு தான் திஸ் மந்தில் இந்த செக்ஷனுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அப்போது அதுலேருந்து இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணி அதுலேருந்து ஒரு 20 நாள் ஹோல்டு செய்யப்படும் உங்களுடைய அமௌண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது மோர் தென் எவ்வளவோ ஆட் நெட்வொர்க் இருக்குது. அதுபோல் யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேணும்னே ஃப்ராக்சி அல்லது VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்களா, அந்தமாரி ரிவ்யூ பார்ப்பாங்க. உண்மைக்குமே ஒரு ஹியூமனாக வந்து தான் இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு 20 நாள் உங்களுடைய அமௌண்ட் வந்து ஹோல்டு செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ 20 நாள் கழிச்சு 21ஆம் தேதி நைட்டு வந்து உங்களுக்கு, அதாவது அந்த 20 நாள்லேயே உங்களுக்கு சம்டைம் தேவையில்லாமல் இன்வேலிட் கிளிக்கால் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு, ஒரே யூஸர் வந்து திருப்பி வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, அதுமாரி உங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த 20 நாள்லேயே உங்களுடைய அமௌண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. மைனஸ் பண்ணிவிட்டு ஆர்கானிக்காக வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து இருக்கும். அந்த 21ஆம் தேதி உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டு ஓவராலாக நமக்கு கீழே லாஸ்ட் பேமெண்ட்னு பாருங்கள் $152.60. அதுபோல் இப்போ ஆவரேஜாக அந்த இடத்த நீ $5000 வச்சாலும் சரி, அல்லது $1 இருந்தாலும் சரி, $10 சரி, எவ்வளவோ இருக்கட்டுமே, அந்த லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? இப்போ மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, அடுத்ததாக வந்து நம்ம கீழே பார்ப்போம். இந்த டுடே டாலர் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ ரெவன்யூ வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இப்போ கீழே பாருங்கள், பேஜ் வியூஸு அண்டு கிளிக்ஸு இதெல்லாம் தென் அண்டு கிளிக்ஸ்லாம் போட்டிருக்கு இல்லையா, இது ஏன் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா இதுதான் மெயின் ஏரியா. இதுக்கு மேலே முன்னாடி சொன்னது எல்லாமே அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சரியா? சரி, இப்போது $88, அதாவது ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ண முடியுமானா அது பாசிபிள். அதுக்கு நமக்கு எவ்வளோ டிராஃபிக் வேணும், எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹைலைட்டான விஷயம் பாருங்கள். என்னோட வெப்சைட்டுக்கு பேஜஸ் எவ்வளோ வந்திருக்கு? 327 பேர் தான் வந்திருக்காங்க. வெறும் 327 பேர் தான் வந்திருக்காங்க, ரொம்ப கிடையாது. சரியா? அந்த 327 பேர் வந்ததால் $88.15 வந்திருக்கானா? கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 11 கிளிக்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 327 பேர் வந்திருக்காங்க. 11 பேர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு ஃபார் டேவுக்கு $88.15 வந்து கிடச்சிருக்கு. இது வந்து இந்த டைமுக்கு, இது வந்து அடுத்த 1 ஹவரில் $100 மாறலாம், இல்லை $200 கூட மாறலாம், $500 கூட மாறலாம். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால தான் $88.15 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போது 11 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணாலே போதுமா ப்ரோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருமானா இது பாசிபிள் தான். ஓகேவா? ஆனால் இந்த வந்திருக்கக்கூடிய 300 பேரும் அந்த 327 பேரும் எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்கிறது தான் மெயின். ஓகேவா? சரி, அதை அடுத்து பார்ப்போம். சரி, இப்போது 11 பேர் வந்ததால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பக்கத்துலேயே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் CPC, இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆனதுக்கான மெயின் ரோல் என்னன்றது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூஸரை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆடு, அந்த விளம்பரங்கள் இருக்குல்ல, வந்து ஒருத்தர் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ தெரியுமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும்? ஆவரேஜாக 200, இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு இருக்கேன், $269.55 வந்து ஒரு கிளிக்கு கிடைக்கணும். சரிங்களா? ஒரு யூஸர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒன்று வந்து ரீசனுக்காக கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ரெவன்யூ வந்து நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்குது கரண்ட்டாக? கீழே பாருங்கள், $8.01 வந்து இருக்குது. நண்பா, எப்போ என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கம்பல்சரி 0.02 சென்ட்ஸ் 3 சென்ட்ஸ் இந்தமாரி $1 கீழே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்களாம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிகினராக இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குமா தவிர உங்களுக்கு $1 காஸ்ட் ஒர்க்குக்கு $1 இல்லை $10 சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது. நீங்கள் கண்டென்ட் குவாலிட்டியாக போட ஒரு 2 to 3 மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கான CPC ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, டாபிக் வந்துடலாம்.
சரி ப்ரோ, இப்போ மேலே இருக்கக்கூடியது பேஜ் ஆர்பிஎம் $269 சொன்னீங்கல்ல, அப்போ ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு நமக்கு ஈக்குவலாக கிடைக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் $8.1 தான் இருக்குது, ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கலனா? நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது என்னென்னா, நாம் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், ஃப்ரான்ஸ், இது போல் டயர் 1 கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இன்சூரி, லாயர், இது போல். ஆக்சுவலாக நான் சொல்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே வேல்யூ ஃபார் மணின்ற மாதிரி எல்லாமே நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸில் தான் எனக்கு இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, நான் சும்மாலாம் சொல்லக்கூடியதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சம் கீவேர்ட்ஸ்க்கு, அதாவது ஒரு கீவேர்ட்ஸ்க்கு கார் ஆக்சிடென்ட்டு இல்லை கார் இன்சூரன்ஸ், இது போல் கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி மினிமமாக $150 இருக்கும், அதிகபட்சம் $350 இருக்கும், ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு $700 கூட இருக்குங்க. சரிங்களா, சரி. அப்போ அதுபோல் கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார், உங்களுக்கு தெரியாதுல, கீவேர்ட் ரிசர்ச் டூலில் போய் பார்ப்பீங்க, அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு அனலைஸ் தான். ஓகேங்களா, அது வந்து ஓவராலாக ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ரிசல்ட் காட்டும், அதே ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ட்ரிக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் காட்டும். அதுபோல் தான் நமக்கு வந்து ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த கீவேர்ட்ஸில் இருக்கக்கூடிய சிபிசி அப்படியே கிடச்சுன்னு கேரண்டி கிடையாது. ஓகேங்களா, இது வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு என்ன கரண்ட் டேவில் அந்த டைமுக்கு என்ன சிபிசியோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதுவே இன்னும் எக்ஸாக்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னா அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளுக்கு எந்த கண்ட்ரியில் நடந்திருக்கோ அதை போய் நம்ம செக் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சரி. இப்போது நம்ம அதாவது யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் இந்த அளவுக்கு ரெவன்யூ வருன்றது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ வந்து பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது, இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா? இது ரொம்ப டவுட் எல்லாருக்குமே. இம்ப்ரெஷன்றது ஜஸ்ட் ஃபார் வந்து ஒரு கவுண்ட் வண்டிங் தான். ஓகேங்களா, அவ்வளோதானே தவிர இதை தாண்டி எதுவும் பெருசாக சொல்ல நான் விரும்பல. இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இம்ப்ரெஷன் மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆட் மொபைல், ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360, இது 3த்தில் மட்டும்தான் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி, அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னா உனக்கு வந்து நான் ஒரு $300 கொடுக்குறேன், அதே 1000 இம்ப்ரெஷன் வந்து உனக்கு அமெரிக்காவிலேருந்து வருதா, உனக்கு வந்து $1000 தரேன். அதுபோல் ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து இம்ப்ரெஷன் மாறும். ஓகேங்களா, ஸோ ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, அது வந்து நமக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி 327 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகுது. சரிங்களா, சரி. பேஜ் சிடிஆர் 3.36% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் சொல்ல தான் இருக்குது நண்பா. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒன் டைம் மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து டிசபிள் ஆகாதா அப்படின்றது ஒரு கேரண்டி கிடையவே கிடையாது. ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம சேஃபாக வச்சுக்கணும், செக்யூராக வச்சுக்கணும். அதே போல் பிரச்சனைக்குள்ளே கொண்டுட்டு போகக்கூடாது. அப்படின்னா இந்த பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 10க்குள்ளே தாங்க இருக்கணும். 10க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இப்போ கரண்ட்டாக $1 சிபிசி இருக்குன்னா ஆட் லிமிட் வந்துருச்சு, மறுபடியும் நமக்கு ஆட் ஷோ பண்ணும்போது 5 சென்ட் கூட இருக்காது சிபிசி. சரிங்களா, எப்பயுமே பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள், அதுதான் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட. ஓகேவா, சரி. இந்த டுடே $88.15 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றதான் இதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பாருங்கள், கண்ட்ரிஸ் பாருங்கள், பக்கத்தில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் நண்பா. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதுக்கு மேலே சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதுங்க. ஆனால் ரொம்பவே முக்கியமான ஏரியா. இப்போ நான் சொன்னது எல்லாமே லைவ் ப்ரூஃபாக நான் 2 இயர்ஸ்க்கு மேலே வீடியோ கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு நான் ஃபஸ்ட்டு எது போல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ரீசெண்டாக, அதாவது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு 100 வீடியோ செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா லைவ் ப்ரூஃபாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா எல்லாமே நான் அந்த பேஜஸில் பின் பண்ணி எந்த ஆட் யூஸ் பண்ணணும், மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணும், ஆட்டோட் யூஸ் பண்ணணும், ஆட்டோட சைஸ் என்ன, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணியிருக்கோம், எந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏடு சொட்டு அக்கு வர ஆணி வர வீடியோ ஆதி காலத்திலே போட்டாச்சு. ஸோ ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி. டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போது இந்த டுடே $88.15 வந்திருக்க ரீசன் என்ன அப்படின்னா, பக்கத்துலேயே கண்ட்ரிஸ் பார்த்தாச்சுன்னா பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், அது கீழே பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, தென் பாகிஸ்தான், தென் அதுக்குள்ள சவுது. ஐயோ பேசவே முடியலையே, ஆக்சுவலி என்னால் பேச முடியல நண்பா, அது சடனாக மூச்சு விட முடியல. சரி, ஓகே, டாப்பிக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய முதல் 4 கண்ட்ரி மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். ஏன்னா எப்பயுமே இந்த 4 கண்ட்ரியில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்கும். 4ன்றதை விட 3 மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இதில் வந்து ஆஸ்திரேலியா, கனடாவை காணும். ஓகேங்களா, இப்போது முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, இதை மட்டும் பாருங்கள். அதில் எந்த கண்ட்ரியில் நமக்கு இந்த ரெவன்யூ இந்த $2 வந்திருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, பேஜ் வைஸ் 95 பேர் நம்ம
நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம் வந்து வந்திருக்காங்க 95 பேர். அதில் ஒரு யூசர் ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ரிலேருந்து வந்து எனக்கு ஆவரேஜாக $17.57 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து ஆவரேஜ் பண்ணி காமிச்சிச்சு. எந்த கண்ட்ரிலேருந்து வந்து ஆடு கிளிக் பண்ணாலும் $8.01 வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஆனால் அதுவே பர்டிகுலராக அந்த கண்ட்ரிலேருந்து வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஆவரேஜாக $17.57, அதாவது யூகேலேருந்து ஒரு யூசர் வந்து தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $17.57 வந்து கிடைக்குது. அதுவே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தாச்சுன்னா 49 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணாதால் நமக்கு $0.22 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு 135 பேர் வந்திருக்காங்க. ஒரு யூசர் வந்து ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா ஆவரேஜாக ஒரு யூசருக்கு 1 சென்ட், 0.01 சென்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜாக நமக்கு 5 சென்ட் வந்து இடத்துல கிடச்சிருக்கு. தென் பாகிஸ்தான்லேருந்து பார்த்தாச்சுன்னா 27 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்காதால பட் 0.01 சென்ட்ஸ் வந்துருக்கு. அது எப்படி ப்ரோ, நீங்கள் தான் ஆடு கிளிக்கு நடந்தால் தானே ரெவன்யூ வரும்னு சொன்னீங்களே நண்பா. ஆடு கிளிக்கு நடந்திருக்கலாம். தென் அடுத்து 1 ஹவரில் அப்டேட் ஆகும்போது இங்கே வந்து ஷோ பண்ணிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு AdSenseனா என்ன, AdSenseலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணணும், எந்த கண்ட்ரிலேருந்து யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அதிகமாக அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. முக்கியமாக இந்தியா பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்தியா பேஸ் பண்ணி எவ்வளோ தான் டிராஃபிக் நீங்கள் வச்சுருந்தாலுமே இப்போது $88 ஃபார் இந்தியாவுக்கு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும் ஃபார் டேவுக்கு அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 பேர் ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனால் தான் உங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் ரியாலிட்டி என்னன்னா இதுதான். ஓகேங்களா, இந்தியாவை டார்கெட் பண்ணி ஆடியன்ஸ் நம்ம வச்சிருந்தாலுமே டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் மேக் பண்ணாலும் மட்டுமே உங்களுக்கு ரெவன்யூன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது நீங்கள் என்னவே எடுத்துக்கங்களேன். அதாவது இப்போது நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது இந்தியா பேஸ் பண்ணி எனக்கு யூசர்ஸ் வேணும் இல்லையா, நம்ம அதுக்கான ஆர்டிகல்ஸ் பண்ணணும். ஏன் ப்ரோ நீங்கள் வந்து அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணுன்றீங்க, அதே யூகே தென் ஆஸ்திரேலியா, கனடா இது போல் டயர் 1 கண்ட்ரி தான் சொல்கிறீங்களே, அப்போ ஏன் ப்ரோ நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? உங்கள் வெப்சைட்டை போய் செக் பண்ணி பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா நண்பா, இங்கே கொடுமையான விஷயம் தெரியுமா, பேஜ் சிடிஆர். AdSense பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர் நமக்கு ஒவ்வொரு யூஸரும் வந்து தெரிஞ்ச டக்குன்னு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆட் லிமிட் வந்துடும். ஸோ சிடிஆர் மேனேஜ்மெண்ட்டுக்காக டிராஃபிக் வேணும். அப்போது நம்ம எல்லா கண்ட்ரியும் டார்கெட் பண்ணி தான் ஆகணும். ஒரே கண்ட்ரியை டார்கெட் பண்ண முடியாதுல்ல. வரக்கூடிய ஒவ்வொரு யூஸருமே அவங்களுக்கு பிடிச்ச குக்கீஸ் பேஸ் பண்ணி ஆடு ஷோ பண்ணி அவங்க போய் ஆடு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையாக போய்டும். ஸோ நமக்கு டிராஃபிக் இம்பார்ட்டன்ட், அதே போல் வரக்கூடிய யூஸருமே இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டாகணும். ஸோ என்னோட வெப்சைட் நேம் mrfood.com கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் தான் இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், வெப்சைட்டுக்கு எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, டொமைன் ரேட்டிங் இருக்குது அப்படின்றது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும் நண்பா. இது போல் நீங்களும் கூகுள் AdSenseல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், வெப்சைட் பில்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட வெப்சைட் பில்ட் பண்ணுற சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டியாக ஃபுல் சர்வீஸ் வேணும், இதுக்குள்ளே AdSense அப்ரூவல் கவர் அப் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு நான் பில்டு பண்ணி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் 15,000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். 1 இயருக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே, அதாவது லைஃப் லாங் சப்போர்ட் கிடச்சினதில் வித் மானிட்டேஷன் மட்டும் இதுக்குள்ளே கவர் அப் ஆகாது. ஓகேங்களா, ஒரு வெப்சைட் அதாவது ஹோஸ்டிங் டொமைன் ப்ரிவேட் பண்ணி A to Z வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெப்சைட்டுக்கான ப்ரீமியம் தீம்ஸ் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வெப்சைட் யாருக்காச்சும் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அது போக IMO, வாட்ஸ்அப், டெலகிராம் சொல்லிட்டு மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா குரூப்பும் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. தென் பர்சனல் நம்பருமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன டவுட் இருக்குன்னா கூட தாராளமாக கால் பண்ணி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேங்களா, சரி. தென் இல்லை ப்ரோ என்னால் அவ்வளோலாம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நண்பா, வெறும் 5,000 ரூபா இருந்தாலும் என்னால் வெப்சைட் பண்ண முடியும், 7,000 ரூபா இருந்தாலும் பண்ண முடியும். இல்லை ப்ரோ என்கிட்ட காசே இல்லை ப்ரோ, எங்கிட்ட இருக்கிறதே ஒரு 2,000 தானே அப்படின்னா என்னோட வெப்சைட் வச்சு வெப்சைட் என்னன்றது உங்களுக்கு பேசிக்னா உங்களுக்கு நான் டீச் பண்ண முடியும் என்னால். ஓகேங்களா, சரி. தென் வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மோர் தென் அது பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரெஸ்டாரண்ட் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஊகாமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அஃபிலியேட் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, மோர் தென் யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த விதத்தில் நம்ம குறைய வைக்க மாட்டோம். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. தென் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. டே டு டேட்டில் வந்து நம்ம வெப்சைட் ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் 2-5 வெப்சைட் ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே வரப்போகிற நாட்களில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வெப்சைட்டுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி வேணும், டொமைன் ரேட்டிங் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணலாம். மினிமம் 5,000 to 7,000 தான் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தாராளமாக டொமைன் அத்தாரிட்டி 35+, டொமைன் ரேட்டிங் 35+ வரைக்கும் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டாம்ப்ஸ்க்கு 0 தான் 1% நம்ம பண்ணி கொடுத்துட முடியும். ஓகேங்களா, ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஓப்பனாக சொல்லுவா நம்ம வெப்சைட்டுக்கு ரெவன்யூ வரதுக்கான மெயின் சோர்ஸ் பேக்லிங்க் தான். ஏன்னா பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்தவரை நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். பேக்லிங்கே இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க, டிராஃபிக் வரல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்க் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது, பேக்லிங்க் எப்படி பில்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டொமைன் ரேட்டிங் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா. தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அது போக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது போல் வெப்சைட் சம்மந்தமாக எனி டவுட்ஸ் அதாவது சர்வீஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு ரெவன்யூ வரல, எனக்கு வந்து தீம்ஸ் வந்து ப்ரீமியமாக இல்லை, எனக்கு ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ண தெரியல, எனக்கு ப்ராப்பராக ஆட் வந்து ப்ளேஸ் பண்ண தெரியலனா எனி சர்வீஸ் கால் பண்ணுங்கள், பெய்டு சர்வீஸும் உங்களுக்கு நீட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நண்பா. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லாமல் தான் விட்டுருக்கேன். அதாவது பெய்டு சர்வீஸை என்னென்ன சொல்லக்கூடாதோ அது சொல்லாமல் விட்டுருக்கணும், அதை தான் சொல்கிறேன் தவிர மற்றபடி ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டாக எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அதே போல் ஆட்சன்ஸில் உள்ள நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமமாக எவ்வளோ தெரியுமா டைம் எடுத்துக்கும்? மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும். ஓகேங்களா. அந்த 1.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கு மேலே ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் பண்ண முடியுமா தவிர அதுக்கு இடையில வந்து நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து 15,000 கேட்குறேன், இது போல் மற்றவங்க என்னோட கம்மியாக பண்ணி கொடுக்குறீங்க எவ்வளோ ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல. அவங்ககிட்ட போய் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினா அடுத்த மாதமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடும், 3 மாதத்தில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகினா உங்களை வந்து ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க. வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா டைம் கொடுத்து நீங்கள் கற்றுக்கணும். இல்லை ஒரு நல்லா ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிளாகர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் பிளாகர் இருக்குது. பிளாஸ்ட் டொமைன் கிரியேட் பண்ணி ஒரு 1 மந்த் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவலில் கற்றுனும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வேர்ட்ப்ரெஸ் பக்கம் வந்துடுவீங்க. சரிங்களா நண்பா. மினிமம் ஒரு வெப்சைட் ₹5,000 இருந்தாலே என்னால் பண்ணி தர முடியும். ஆனால் கேளுங்களாங்க, ஒரு வெப்சைட் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு நம்ம வாங்க போகிற பேக்கேஜ் பார்த்து 3000லேருந்து 3700 நமக்கு சார்ஜ் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் நான் எப்படி ப்ரீமியமாக உங்களுக்கு தீம்ஸ் வாங்கி எப்படி செட்டப் பண்ணி அப்போ எனக்கான சர்வீஸ் சார்ஜ் எங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மினிமமாக ₹7,000 இருந்தாலும் நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கான ரீசன். முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டை மானிட்டேஷன் ஆகிட்டு எனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணால் ஐசிபிசி ஆர்டிகல் இன்சூரன்ஸ் எல்லாம் இது போல் பேஸ் பண்ணி ஹை குவாலிட்டி ஆர்டிகல் நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் மானிட்டேஷனுக்காக வேணும், இல்லை ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 150 and 200 2 ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிகல். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகளுக்கு நம்ம எப்பவுமே கேரண்டி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெப்சைட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ ஓகேங்களா, நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 100% சக்ஸஸ் எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா. இது எந்த மாற்றமும் கிடையாது. அது நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தென் யாராச்சும் வெப்சைட் பற்றி லேர்ன் பண்ணணும், இல்லை ஆட்சன்ஸ் லேர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா அவங்க ஒரு டவுட்டாக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என் வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டு அவங்களுக்கு கிளியர் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.